श्री गुरुभ्यो नमः। श्री लक्ष्मी नरसिंह पंचरत्नम्। त्वत्प्रभु जीव प्रियमिच्छसि चेन्नरहरि पूजां कुरु सततम्। प्रतिबिम्बालङ्कृति धृति कुशलो बिम्बालङ्कृति मातनुते। चेतो भृङ्ग भ्रमसि वृथा भव मरुभूमौ विरसायाम्। भज भज लक्ष्मी नरसिंहा नघपद सरसिजमकरन्दम्। शुक्तौ रजत प्रतिभा जाता कटकाद्यर्थ समर्था चेत्। दुःखमयी ते संसृतिरेषा निर्वृतिदाने निपुणा स्यात्। चेतो भृङ्ग भ्रमसि वृथा भव मरुभूमौ विरसायाम्। भज भज लक्ष्मी नरसिंहा नघपद सरसिजमकरन्दम्। आकृति साम्याच्छाल्मलिकुसुमे स्थलनलिनत्वभ्रममकरोः। गन्धरसाविह किमु विद्येते विफलं भ्राम्यसि भृशविरसेऽस्मिन्। चेतो भृङ्ग भ्रमसि वृथा भव मरुभूमौ विरसायाम्। भज भज लक्ष्मी नरसिंहा नघपद सरसिजमकरन्दम्। स्रक्चन्दनवनिताधीन् विषयान् सुखदान् मत्वा तत्र विहरसे। गन्धफलीसदृशाननुतेमि भोगानन्तरदुःखकृतः स्युः। चेतो भृङ्ग भ्रमसि वृथा भव मरुभूमौ विरसायाम्। भज भज लक्ष्मी नरसिंहा नघपद सरसिजमकरन्दम्। तव हितमेकं वचनं वक्ष्ये शृणु सुखकामो यदि सततम्। स्वप्ने दृष्टं सकलं हि मृषा जाग्रति च स्मर तद्वतिति। चेतो भृङ्ग भ्रमसि वृथा भव मरुभूमौ विरसायाम्। भज भज लक्ष्मी नरसिंहा नघपद सरसिजमकरन्दम्। अनघपद सरसिजमकरन्दम्। पद सरसिजमकरन्दम्। सरसिजमकरन्दम्। श्री लक्ष्मी नरसिंहाय नमः। श्री लक्ष्मी नरसिंह पंचरत्नम ஆதிசங்கரர் அருளி செய்த இன்னொரு ரொம்ப அழகான சின்ன ஸ்லோகம். லக்ஷ்மி நரசிம்மர் எப்பவுமே சுதர்ஷன சக்கரத்தோட இணைஞ்சே இருப்பார். அவரோட கையில சுதர்ஷன சக்கரம் இல்ல இருந்தாலும் கூட புராணங்கள்லாம் என்ன சொல்றான்னா, சுதர்ஷன சக்கரம் எப்பவுமே மகாவிஷ்ணு அவதாரங்கள்ல மகாவிஷ்ணுவோடே இருக்கும். வராக அவதாரத்துல வராகத்தோட பல்லாவும், பரசுராம அவதாரத்துல கோடரியாவும் இருந்தது. அதே மாதிரி நரசிம்ம அவதாரத்துல அவரோட நகமா சுதர்ஷன சக்கரம் இருந்தது. ஸோ ஹிரண்யகசிப்பு வரம் ஒரு மாதிரி ரொம்ப டிஃபிகல்ட்டா கேட்குறான். அதுல அவனை கொல்ல வேண்டிய ஆயுதம் எப்படி கேட்கறான்னு சொன்னா, அந்த ஆயுதத்துக்கு உயிரும் இருக்கணும் உயிரும் இருக்கக்கூடாதுன்னு கேட்கறான். ஸோ அப்ப அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, நகம் அப்படிங்கிற ஒரு ஆயுதத்தை யூஸ் பண்றார். நகத்துக்கு உயிர் கிடையாது, ஆனாலும் நகம் வளரும். ஸோ அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுறது. அதனால சுதர்ஷன சக்கரம் நரசிம்மரோட நகமா இருந்து அந்த ஹிரண்யகசிப்புவை பிளந்து அவனை கொன்றது. அப்பேற்பட்ட லக்ஷ்மி நரசிம்மர் மேல இயற்றப்பட்ட இந்த பஞ்சரத்னத்தை நம்ம இப்போ கத்துக்கலாம். முதல் ஸ்லோகம். த்வத் பிரபு ஜீவ பிரியம் இச்சசி சேத் நர ஹரி பூஜாம் குரு சததம். பிரதி பிம்ப अलङ्कृति धृति कुशलः
பிம்ப அலங்கிருதிம் ஆதனுதே சேதஹ பிருங்க பிரமசி விருதா பவ மரு பூமௌ வி ரசாயாம் பஜ பஜ லக்ஷ்மி நரசிம்ஹ அனக பத சரசி ஜ மகரந்தம். 4 வரிகள்ல கடைசி 2 வரிகள் இந்த 5 ஸ்லோகங்கள்லயும் ரிப்பீட் ஆறுது. ஸோ சேத்தோ பிருங்க பிரமசி விருதா பவ மருபூமௌ விரசாயாம் பஜ பஜ லக்ஷ்மி நரசிம்ஹானக பத சரசிஜ மகரந்தம். சேத்தோ பிருங்க, பிருங்கங்கிறது வண்டு. சேத்தோ பிருங்க மனம் என்னும் வண்டே, விருதா பிரமசி, விருதானா வீணா, வீணா எதுக்கு பிரமசினா அலையற, பவ மருபூமோ எங்க அலையற, பவ அப்படிங்கிற இந்த சம்சார, மருபூமிங்கிறது ஒரு சாரமே இல்லாத டெசர்ட், பாலைவனம்னு சொல்றோம் இல்லையா. வி ரசாயாம், ரசனா ரசம் உள்ள, வி ரச அப்படின்னா ரசமே அற்ற இந்த பாலைவனத்துல, இந்த சம்சாரம்ங்கிற பாலைவனத்துல வீணா எதுக்கு அலையற, அதுக்கு பதிலா லக்ஷ்மி நரசிம்ஹ அனக பத சரசிஜ மகரந்தம் பஜ பஜ அப்படின்னு சொல்றார். லக்ஷ்மி நரசிம்மரோட அப்பழுக்கற்ற பாதார விந்தங்கள், பத சரசிஜ, சரசிஜனா சரசி ஜ அப்படிங்கிறது தாமரை, அந்த தாமரையில உள்ள தேன் மகரந்தம், அந்த தேனை பருகிறதுக்கு நீ ஆசைப்படு, வீணா இந்த மறுபூமியில உழன்று திரியாதே அப்படின்னு ஒரு ஸ்லோகத்திலையும் அவர் ரிப்பீட்டடா சொல்றார். அதுக்கு மேல ஃபர்ஸ்ட்ல என்ன சொல்றார், துவத் பிரபு ஜீவ பிரியம் இச்சசி சேத், நீ பிரபு, உன்னோட பிரபு யாரு, உன்னோட ஜீவன், உன்னோட உள்ள ஓடிக்கொண்டிருக்கிற ஜீவாத்மா, அந்த ஜீவாத்மா மேல உனக்கு பிரியம் இருந்ததே ஆனால் நரஹரி பூஜாம் குரு சததம், எப்பொழுதும் நீ நரஹரி அந்த நரசிம்ஹர எப்பொழுதும் பூஜை செய். பிரதிபிம்ப அலங்கிருதி திருதி குஷலக, அதாவது பிரதிபிம்பம் அப்படிங்கிறது நம்ம கண்ணாடி முன்னாடி நிக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்மளோட உருவம் தான் பிரதிபிம்பம். நிழலா இருக்கிற அந்த பிரதிபிம்பத்தை அலங்காரம் பண்ணணும்னு ஆசைப்படுறவன், அந்த அலங்காரம் பண்றதுல ஒரு வல்லவன் ஃபர்ஸ்ட் பிம்பத்தை அலங்கரிப்பான், அப்பதான் அந்த பிரதிபிம்பம் அழகா காணப்படும். அதனால பிரதிபிம்பமா இருக்கிற ஜீவன், அந்த ஜீவனை அலங்காரம் பண்ணணும்னா நீ என்ன பண்ணணும், பிம்பமா இருக்கிற அந்த லக்ஷ்மி நரசிம்மரை அலங்காரம் பண்ணு அப்படின்னு இதுல சொல்றார் அவர் ஃபர்ஸ்ட் 2 லைன்ல. உன்னோட பிரபுவான இந்த ஜீவன் மேல பிரியம் இருக்குமே ஆனா நீ எப்பவுமே நரஹரிய பூஜை பண்ணு. நிழலான பிரதிபிம்பத்தை அலங்கரிக்கிறதுல வல்லவனான ஒருத்தன் அந்த பிம்பத்தை தான் முதல்ல அலங்காரம் பண்ணுவான். அதனால பிரதிபிம்பமான ஜீவனை நீ நேசிக்கிறன்னு சொன்னா, அதை அலங்காரம் பண்ணணும்னு நினைச்சா பிம்பமா இருக்கிற லக்ஷ்மி நரசிம்மரை அலங்காரம் பண்ணு. மனம் அப்படிங்கிற வண்டே, நீ வீணா எதுக்கு சாரமே இல்லாத இந்த சம்சாரம் அப்படிங்கிற பாலைவனத்துல உழண்டுன்னு இருக்க, அப்பழுக்கே இல்லாத லக்ஷ்மி நரசிம்மரோட பாத தாமரையில இருக்கிற அந்த தேனை பருகிறதுக்கு ஆசைப்பட்டு அவரை பஜிப்பாயாக, அவரை வணங்குவாயாக. 2வது ஸ்லோகம். சுக்தௌ ரஜத பிரதிபா ஜாதா கடக ஆதி அர்த்த சமர்த்தா சேத் துக்கமயீ தே சம்ஸ்ருதிஹி ஏஷா நிர்வ்ருதி தானே நிபுணா ஸ்யாத் சேத்தோ பிருங்க பிரமசி விருதா பவ மருபூமௌ விரசாயாம் பஜ பஜ லக்ஷ்மி நரசிம்ஹானக பத சரசிஜ மகரந்தம். சுக்தௌ சிப்பி, ரஜத பிரதிபா ஜாதா வெள்ளி மாதிரி காணப்படுறது, இருந்தாலும் அதுல கட்டகம் முதலான ஆபரணங்களை செய்ய முடியாது. அப்படி செய்ய முடிஞ்சதுன்னு சொன்னா சமர்த்தா சேத் துக்கமயீ தே சம்ஸ்ருதிஹி ஏஷா, துக்கமயமான இந்த சம்சாரமானது உனக்கு சந்தோஷங்களை கொடுக்கும். நிர்விருத்தி தானே நிபுணா ஸ்யாத், அது அப்படி ஆச்சுன்னா இது இப்படி முடியும். சோ அந்த முத்து சிப்பிலேருந்து நம்மளுக்கு ஆபரணங்கள் செய்ய முடியாது. அதே மாதிரி இந்த சம்சாரம்ங்கிற துக்கம் நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியாது. அதனால மனமாகிய வண்டே, நீ வீணாக எதுக்கு இந்த சாரமே இல்லாத பாலைவனம், சம்சாரம்ங்கிற பாலைவனத்துல உழலற, அப்பழுக்கே இல்லாத லக்ஷ்மி நரசிம்மரோட பாத தாமரையில இருக்கிற மகரந்தத்தை அனுபவி அப்படின்னு 2வது ஸ்லோகத்துல சொல்ற. 3வது ஸ்லோகம். ஆக்ருதி சாம்யாத் ஷால்மலி குசுமே ஸ்தல நளினத்வ பிரமம் அகரோஹோ கந்த ரசௌ இஹ கிமு வித்யேதே
விபலம் பிராம்யசி பிருஷ விரசே அஸ்மின் விரசே அஸ்மின் சேதஹ பிருங்க பிரமசி விருதா பவ மரு பூமௌ விரசாயாம் பஜ பஜ லக்ஷ்மி நரசிம்ஹ அனக பத சரசி ஜ மகரந்தம். ஆக்ருதி சாமியாத். ஆக்ருதிங்கிறது உருவம், சாமியம்னா ஒற்றுமை. பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கு. எது அப்படின்னா ஷால்மலி குசுமே, குசுமம். ஷால்மலி குசுமம்ங்கிறது பருத்தி பூ. அது தாமரைப்பூ மாதிரி இருக்கான். ஸ்தல நளினத்துவ. ஸ்தலம்ங்கிறது இந்த பூமி, பூமியில உண்டார தாமரைப்பூ, நிலத்தாமரைன்னு சொல்றா இல்லையா. நிலத்தாமரைங்கிற ஒரு பிரமத்தை அகரோஹோ உண்டாக்குறது. கந்தரசௌ இஹ கிமு வித்யேதே. அந்த ஷால்மலின்னு சொல்றோம், ஷால்மலி குசுமம், அந்த பருத்தி மலர். அந்த பருத்தி மலர்ல ஏதாவது வாசனை வருமோ? வராது. அதனால விபலம் பிராமியசி, நீ ஒரு பயனே இல்லாம பிருஷம் திரும்ப திரும்ப எதுக்கு இந்த சம்சாரம் அப்படிங்கிற பாலைவனத்துல உழன்று இருக்க. மனம் என்னும் வண்டே, இந்த சம்சார பாலைவனத்துல உழலாம லக்ஷ்மி நரசிம்மரோட அப்பழிக்கற்ற பாதார விந்தங்கள்ல ஒழுகிற தேனை பருகுவாயாக. சோ உருவ ஒற்றுமையினால பருத்தி பூவை நிலத்துல விளைஞ்ச தாமரை அப்படிங்கிற ஒரு பிரமையை நீ அடையிற. அந்த வாசனையே இல்லாத வீணான சம்சாரத்துல ஏமாறாத மனம் என்னும் வண்டே, வீணாக எதற்காக இந்த சம்சாரம் என்னும் சாரமற்ற பாலைவனத்துல உழல்கின்றாய். அப்பழுக்கே இல்லாத லக்ஷ்மி நரசிம்மரோட பாத தாமரையில உள்ள மகரந்தத்தினை நீ அனுபவிப்பாயாக, நீ அவரை வணங்குவாயாக. 4வது ஸ்லோகம். ஸ்ரக் சந்தன வனிதா ஆதீன் விஷயான் சுகதான் மத்வா தத்ர விஹரசே கந்த பலி சத்ருஷா நனு தே அமி போக அனந்தர துக்க கிருதஹ ஸ்யுஹு சேதோ பிருங்க பிரமசி விருதா பவ மருபூமௌ விரசாயாம் பஜ பஜ லக்ஷ்மி நரசிம்ஹானக பத சரசிஜ மகரந்தம். ஸ்ரக் அப்படின்னா மாலை, சந்தன சந்தனம், வனிதா வனிதையர்கள், ஆதீன் இவைகளில் விஷயான் இது போன்ற விஷயங்கள்ல சுகதான் மத்வா சுகம் கொடுக்கும் என்று எண்ணிக்கொண்டு தத்ர விஹரசே நீ அங்க அலைஞ்சிண்டு இருக்க. கந்தபலி சத்ரிஷா தே தேனா அவைகள் அனைத்தும், மாலை சந்தனம் வனிதையர்கள் இவை எல்லாமே கந்தபலி சத்ரிஷ. பிரியங்குன்னு சொல்றா கந்தபலி, சம்பக புஷ்பம்னு சொல்றா. சோ அந்த கந்தபலி மாதிரி தான் போக அனந்தர துக்க கிருதஹ ஸ்யுஹு, சுகம் கொடுக்கற மாதிரி இருந்தா கூட பின்னாடி துக்கத்தை கொண்டு உனக்கு கொடுத்துரும். அதனால சேத்தோ பிருங்க மனம் என்னும் வண்டே, நீ வீணா இங்க அலையாத லக்ஷ்மி நரசிம்மரோட பாத கமலங்களை நீ சரணட அப்படின்னு 4வது ஸ்லோகத்துல சொல்ற. மாலைகள் சந்தனம் வனிதையர்கள் இவை எல்லாமே முதல்ல சுகத்தை கொடுக்கும், அதுக்கப்புறமா துக்கத்தை கொடுக்கும். இதெல்லாம் சுகம்னு எண்ணி தெரியாத, பின்னாடி நீ போய் துக்கத்துல விழுந்துடுவ. அதனால மனம் என்னும் வண்டே, நீ வீணா இந்த சம்சாரம் அப்படிங்கிற பாலைவனத்துல உழலாம லக்ஷ்மி நரசிம்மரோட பாத கமலங்களை சரணட அப்படின்னு சொல்ற. 5வது ஸ்லோகம். தவ ஹிதம் ஏகம் வச்சனம் வக்ஷ்யே ஸ்ருணு சுக காமஹ யதி சததம் ஸ்வப்னே திருஷ்டம் சகலம் ஹி மிருஷா ஜாக்ருதி ச ஸ்மர தத்வத் இதி சேதோ பிருங்க பிரமசி விருதா பவ மருபூமௌ விரசாயாம் பஜ பஜ லக்ஷ்மி நரசிம்ஹானக பத சரசிஜ மகரந்தம். தவ ஹிதம் ஏகம் வச்சனம் வக்ஷ்யே, உன்னோட ஹிதத்துக்கோசரம் ஒன்னு சொல்றேன் கேளு. யதி சுககாமஹ சததம், யதி இஃப் சுககாமஹ அப்படின்னா சுகத்தை விரும்புவதாக இருந்தால், சததம் அப்படின்னா எப்பொழுதும், நீ எப்பொழுதும் உனக்கு சுகம் வேணும் அப்படின்னு சொன்னா நான் ஒன்னு சொல்றேன் உனக்கு ஹிதமா, அதை நீ கேளு. ஸ்வப்னே திருஷ்டம் சகலம், ஸ்வப்னத்துல பாக்குற எல்லாமே ஹி மிருஷா, அது எல்லாமே பொய். முழிச்சுனோன்னு தெரிஞ்சு விடுறது நம்மளுக்கு, நம்ம பார்த்தது எல்லாம் சொப்பனம் அப்படின்னு. தத்வத் அதே மாதிரி ஜாகிரதீச்ச ஸ்மர, நீ முழிப்புல இருக்கும் பொழுதும், நீ விழிப்பா இருக்கும் பொழுதும் நடக்கிறது இந்த உலகத்துல உன்னை சுத்தி நடக்கிற எல்லாமே பொய் அப்படிங்கறத நீ புரிஞ்சுக்கோ, நான் சொல்றத கேளு. சேத்தோ பிருங்க பிரமசி விருதா பவ மருபூமோ விரசாயாம்
பஜ பஜ லக்ஷ்மி நரசிம்ஹ அனகபத சரசிஜ மகரந்தம் அப்படின்னு இந்த 5வது ஸ்லோகத்துல ரொம்ப அழகா சொல்லி முடிக்கணும். எப்பவுமே சந்தோஷமா சுகமா இருக்கணும்னு நீ ஆசைப்படுறியா? அப்ப நான் சொல்றத கொஞ்சம் கேளு. கனவுல காண்பது எல்லாமே எப்படி விழித்த உடனே பொய் அப்படின்னு புரிந்து விடுறதோ அதே மாதிரி நம்மோட இந்த சம்சாரம் அப்படிங்கிற விழிப்பு நிலையில நடக்கிற உலக வாழ்க்கை அத்தனையுமே பொய் அப்படிங்கறத நீ உணர்ந்துக்கோ. அந்த விழிப்ப உனக்கு உள்ள ஏற்படுத்திக்கோ. மனம் அப்படிங்கிற வண்டே சாரமே இல்லாத இந்த பவ மறு பூமியில வீணா அலையாத, அதுக்கு பதிலா லக்ஷ்மி நரசிம்மரோட அப்பழுக்கற்ற பாத கமலங்களை போய் நீ வணங்கு அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை பஞ்சரத்னத்தை ரொம்ப அழகா முடிக்கிறது. ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ஹாய நமஹ.